எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தும் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்த மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். கமுதி கோட்டைமேடு பகுதியில் நடைபெற்ற மாண்புமிகு அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் புதிய கட்சியை தொடங்கி கொடியை அறிமுகம் செய்து வைத்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அடுத்த கட்ட நிலைப்பாடு தேர்தல்தான் என்றும் திமுக என்னும் தீய சக்தியை விரட்டி அடிப்போம் என சூளுரைத்தார். இந்நிலையில் மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை மதுரை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து கழக நிர்வாகிகள் மற்றும் மாற்றுக் கட்சிகளின் நிர்வாகிகள் சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அஇஅதிமுக மாநில விவசாய அணி முன்னாள் செயலாளர் ஆண்டிசாமி, ராமநாதபுரம் மாவட்ட அஇஅதிமுக எம்ஜிஆர் மன்ற முன்னாள் இணை செயலாளர் நடராஜன், ராமநாதபுரம் மாவட்ட அஇஅதிமுக மாணவரணி இணை செயலாளர் பிரவீன்குமார், விருதுநகர் மேற்கு மாவட்ட அஇஅதிமுக முன்னாள் இணை செயலாளர் கணேசன், விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அஇஅதிமுக முன்னாள் நகர எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் சிவசண்முக சுந்தரம், மதுரை அஇஅதிமுக முன்னாள் வட்ட துணை செயலாளர் பி. கண்ணன், திருப்பரங்குன்றம் ஒன்றிய விவசாய அணி முன்னாள் செயலாளர் SSR கிருஷ்ணன், கோவை மாவட்ட எம்ஜிஆர் மன்ற முன்னாள் செயலாளர் மணிகண்டன், விருதுநகர் கழக நிர்வாகி தேனி கர்ணன், கழக நிர்வாகிகள் வெள்ளதுரை, ராணி, ரஞ்சிதா, இந்திரா மற்றும் தேமுதிக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ராஜமாணிக்கம் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை சேர்ந்த மதுரை மேற்கு ஒன்றிய செயலாளர் ஜோதிமுருகன், மதுரை மேற்கு ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் முத்துப்பாண்டி, மதுரை மாவட்ட துணைத் தலைவர் பூமிநாதன், சோழவந்தான் எம்ஜிஆர் மன்ற தலைவர் SI கிருஷ்ணன் ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அமமுகவைச் சேர்ந்த மதுரை மாவட்ட மகளிர் அணி புறநகர் துணை செயலாளர் கலா பூமிநாதன், தஞ்சை மாவட்ட அமமுக விவசாய பிரிவு செயலாளர் திருமுருகன், சிவகங்கை மாவட்ட அமமுக மாணவரணி செயலாளர் பிரபு, மானாமதுரையைச் சேர்ந்த அம்மா பேரவை மாவட்ட முன்னாள் இணை செயலாளர் அர்ஜுனன், வத்தலகுண்டு அமமுக கிளை செயலாளர் பால்பாண்டி, நீலகிரியைச் சேர்ந்த அமமுக தோட்ட தொழிலாளர் பிரிவு மாநில தலைவர் MR சகாயபாபு, தென்காசி மாவட்ட அமமுக மருத்துவர் அணி முன்னாள் இணை செயலாளர் டாக்டர் ராஜா, விருதுநகர் மாவட்ட அமமுக அம்மா தொழிற்சங்க செயலாளர் சந்தனமாரி பாண்டியன், சிவகங்கை மாவட்ட நடராஜபுரம் அமமுக ஊராட்சி செயலாளர் காளீஸ்வரன், சிவகங்கை அமமுக மாவட்ட மகளிரணி செயலாளர் லதா ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் அம்மா ஆட்சி அமைய புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில் களம் காண்போம் என உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.